ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி பயிற்சி நாள் 27, ஸ்திதி 7, அப்பியாசம் 2E. தொடர்ச்சி. மாயாவின் சக்திகளுக்கு அசுரர் போன்ற வடிவம் கொடுத்து மற்றும் நீங்கள் உங்களுடைய நிராகாரி சொரூபத்தில் நிலைத்திருந்து தனது காளி சொரூபத்தை அனுபவம் செய்யுங்கள். அதாவது நீங்கள் உங்களுடைய சக்திகளின் கிரணங்கள் மூலமாக ஒவ்வொரு விகார ரூப தீய சக்தி மற்றும் வீணானவற்றை அழித்து கொண்டே செல்கிறீர்கள். சங்கரின் சொரூபத்தை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். தபஸ்யா செய்து தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சொரூபம். எனவே இதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 10 நிமிடம் சங்கரின் சூட்சும சொரூபத்தை தாரணை செய்து அனைத்து தீய சக்திகளையும் அழித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் மற்ற அப்பியாசங்களைப் போல் சங்கர் ரூபத்தின் அப்பியாசத்தையும் செய்யலாம். இத்துடன் கூடவே 10வது மற்றும் 18வது நாளுக்கான அப்பியாசத்தையும் அவசியம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதி பயிற்சி நாள் 28, ஸ்திதி 7, அப்பியாசம் 2F. வீர அனுமான். நாம் சர்வ சம்பந்தங்களின் அனுபூதியில் அனுமன் பற்றி அறிந்து கொண்டோம். வாருங்கள், இப்போது மீண்டும் அப்பியாசம் செய்வோம். அனுமானின் ரூபம். அனுமானுக்கு ஒரு குரங்கு போன்ற முகம் மற்றும் வாளுடன் கூடவே ஒரு கையில் கதா, இன்னொரு கையின் உள்ளங்கையில் சஞ்சீவி மூலிகை மலையை தூக்கி பிடித்தவாறு காட்டப்பட்டுள்ளது. எந்த சித்திரங்களில் அவரது உருவம் பெரியதாக காட்டப்பட்டுள்ளதோ அதில் அவரது ஒரு கையில் கதா உள்ளது, இன்னொரு கையில் வரதானம் கொடுத்து கொண்டிருப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சில சித்திரங்களில் அவரது தியானா அவஸ்தாவின் முத்திரையில் அமர்ந்திருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லை, அநேக சித்திரங்களிலோ அவர் தமது இதயத்தை கிழித்து அதில் ஸ்ரீராமர் மற்றும் சீதா பிராட்டியாரை தரிசனம் செய்வித்தவாறு காட்டப்பட்டுள்ளது. குரங்கு போன்ற முகம். கலியுக கடைசியில் மனித ஆத்மாக்களின் மனம் குரங்கு போல் ஆகிவிட்டுள்ளது. உலகில் மனிதர்கள் மனதை குரங்குடன் ஒப்பிடுகின்றனர். இதன் அர்த்தம் அத்தகைய குரங்கு போன்ற மனதையும் கூட திலாராம் சிவபாபா மீது ஈடுபடுத்தி மன்மனா பவ ஸ்திதியில் நிலைத்திருந்து சக்திசாலி ஆக்க முடியும். ராமாயண கதையில் அனுமானை அந்த மாதிரி ஒரு சக்திசாலி பாத்திரத்தின் ரூபத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவர்
தமது உருவத்தை சிறியதாக அல்லது பெரிதாக விரும்பியவாறு மாற்றியமைத்துக் கொள்ள முடிகிறது. ஆன்மீக பொருள்: யார் தங்களின் மனதை விரும்பியவாறு எந்த ஸ்திதியிலும் நிலைத்திருக்க வைப்பவராக ஒருமுகப்படுத்தி அதை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்து முழு அதிகாரத்துடன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களது ஞாபகார்த்தமாகும். மலையை தன் உள்ளங்கையில் தூக்குவதன் அர்த்தம். இது தனது யோக பலத்தின் ஆதாரத்தில் மலை போன்ற பாதகமான பரிஸ்திதிகள், தடைகள் அல்லது பிரச்சனைகளையும் கூட பஞ்சுபோல் லேசாக ஆக்குவதன் ஞாபகார்த்தம். சஞ்சீவி மூலிகை: சஞ்சீவி மூலிகை ஈஸ்வரனிடமிருந்து கிடைத்த அற்புதமான ஞானத்தின் அடையாளம். கலியுக கடைசியில் ஆத்மாக்கள் அனைவரும் அசுர குணங்களாகிய மாயாவுக்கு அடிமையாகி மூர்ச்சை அடைந்து, அதாவது சுய உணர்வை இழந்து தங்களது சோமானத்தை மறந்து விட்டுள்ளனர். அத்தகைய ஆத்மாக்களை பரமபிதா பரமாத்மா ஞானம் என்ற சஞ்சீவி மூலிகை கொடுத்து மூர்ச்சையை தெளிய வைத்து சுய உணர்வுக்கு கொண்டு இருக்கிறார். அதாவது சுயத்தை பற்றிய ஸ்மிருதியை கொடுத்து தேக உணர்வை ஆத்ம உணர்வாக மற்றும் அசுர சமஸ்காரங்களை தெய்வீக சமஸ்காரங்களாக மாற்றியமைப்பதற்கான சிரேஷ்ட காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அனுமானின் வாள்: அனுமானின் வாள் மிகவும் சக்திசாலியாக காட்டப்பட்டுள்ளது. அனுமான் ராவணனுக்கு முன்னால் தனது வாளால் சிம்மாசனம் அமைத்து அமர்ந்து கொண்டார் மற்றும் வாளில் நெருப்பு பற்றியதும் அந்த நெருப்பு ஜுவாலையில் இருந்து தன்னைத்தான் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு நெருப்பு பற்றிய வாளை கொண்டு ராவண ராஜ்யம் முழுவதையும், அதாவது இலங்கையை தீயிட்டு எரித்தார். ஆன்மீக அர்த்தம்: ராவணன் முன்னிலையில் வாளை சிம்மாசனமாக்கி அமர்வது என்றால் தனது சிரேஷ்ட சோமானத்தில் நிலைத்திருந்து நான் என்ற தேக அகங்காரத்தை அழிப்பதற்கான அடையாளமாகும். வாள் நம்முடைய அசுர சமஸ்காரங்களை குறிக்கிறது. இது சிவபாபாவை தனது இதயத்தில் நிறைத்து கொண்டு அவரோடு சர்வ சம்பந்தங்கள் வைத்து ஜுவாலாமுகி யோகம், அதாவது யோக அக்கினி மூலம் தனது அசுர சமஸ்காரங்கள் என்ற வாளை எரித்து தன்னை தெய்வீக சமஸ்காரங்களால் நிரப்புவதற்கான ஞாபகார்த்தமாகும். வாளில் பற்றிய நெருப்பு அனுமானை எரிக்கவில்லை. இது ராவண ராஜ்யத்தில் இருந்தாலும் தனது பவித்ரதா சக்தியின் பலத்தினால் மாயாவின் பிரபாவத்தின் மூலம் பாதிக்கப்படாமல் ராவணனின் சமஸ்காரங்களை தாரணை செய்யாமல் இருப்பதற்கான ஞாபகார்த்தமாகும். ஓம் சாந்தி. ஆத்ம அபிமான ஸ்திதி தொடர்ச்சி. முரளியில் சிவபாபாவின் மகா வாக்கியம்: மகாவீர் எப்போது நான் தான் என்ற வாளை அளிக்கிறாரோ அப்போதுதான் ராவண ராஜ்யத்தின் அழிவு நடைபெறும். அனுமானின் இதயத்தில் ஸ்ரீராம் சீதாவின் நிவாசம். ராம் சிவபாபாவையும் மற்றும் சீதா ஆத்மாவையும் குறிப்பதாகும்.
இதயத்தில் ஸ்ரீராம் சீதாவின் நிவாசம் செய்வது என்றால் மனதால் சதா ஆத்ம சிந்தனை மற்றும் பரமாத்மா சிந்தனை செய்து கொண்டே இருப்பதாகும். ஆத்ம சிந்தனை என்றால் ஆத்மாவின் தெய்வீக குணங்கள் மற்றும் சக்திகளை ஸ்மிருதியில் கொண்டு வருவதாகும். அதைத்தான் நாம் சோமான் என்று சொல்லுகிறோம். இக்காரணத்தால் தான் அனுமானை தியானத்தில் மூழ்கிய அவஸ்தாவில் காட்டுகின்றனர். அங்கதன் இராமாயணத்தில் அனுமானைப் போல் அங்கதனின் சரித்திரமும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. எந்த ஆத்மாக்கள் தங்களின் கர்மேந்திரியங்களை பரமாத்மாவுக்கு சமர்ப்பணம் செய்து தன்னை சர்வ சக்திகளால் நிரப்பிக்கொண்டு மாயாவின் எத்தகைய புயல் வந்தாலும் தனது சுய ஸ்திதியில் ஒரே சமநிலையில் வைக்கிறார்களோ அவர்கள்தாம் அங்கதன் என்று சொல்லப்படுவார்கள். அனுமானின் முக்கிய விசேஷதாக்கள்: 1. மனதை வசப்படுத்தி வைத்திருப்பவர். 2. மலை போன்ற பிரச்சனைகளை தனது யோக பலத்தின் ஆதாரத்தில் பஞ்சுபோல் லேசாக ஆக்குபவர். 3. அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு இருந்து தன் மனதை சதா லேசாக வைத்து பறக்கும் கலையில் இருப்பவர். 4. இதயத்தில் ஒரு சிவபாபாவை மட்டும் நினைவு செய்பவர். 5. சிவபாபாவின் ஸ்ரீமத் பிரமாணம் நடந்து நிமித்த நிர்மான் மற்றும் உண்மையான சேவாதாரி ஆகி இருப்பவர். 6. சிவபாபாவின் வழக்கரமாகி இருப்பவர். 7. அனைவருக்கும் ஈஸ்வரிய செய்தி கொடுப்பவர். 8. பாபா தரும் ஞான சஞ்சீவி மூலிகையின் மூலமாக மூர்ச்சை அடைந்துள்ள ஆத்மாக்களுக்கு உயிர்தானம் அளிப்பவர். 9. ஞானரூப கதா மூலம் தீய சக்திகளை அளிப்பவர். 10. வேண்டும் வேண்டும் என்பது போன்ற எந்தவோர் எல்லைக்குட்பட்ட ஆசையும் வைக்காமல் இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை, சுயநலமற்ற ஸ்திதியில் இருப்பவர். 11. சதா பிரம்மச்சரிய விரதத்தின் பாலனை செய்து சம்பூர்ண பவித்திரமாக இருப்பவர். 12. மாயாவுடனான தனது யுத்தத்தில் தனது சக்திசாலி ரூபத்தை தாரணை செய்து மாயாவை தோல்வியுற செய்து மாயாஜித் ஆக்கக்கூடியவர். அனுமான் பற்றி நீங்கள் இன்னும் நன்றாக சிந்தனை செய்வீர்களே ஆனால் இன்னும் அதிகமான ஞான ரத்தினங்கள் கிடைக்கும். நல்லது, இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். மற்ற பூஜைக்குரிய சொரூபங்களின் அபியாசத்தைப் போலவே அனுமானின் ஜட மூர்த்தியை தனக்கு முன்னால் இமர்ச்சி செய்யுங்கள். தன்னைத்தான் சைத்தன்ய அனுமான் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். பிறகு 5 நிமிடம் அந்த நசாவில் மூழ்கிவிடுங்கள். அனுமானின் சமஸ்காரங்கள் அனைத்தையும் தனக்குள் சம்பூர்ண ரூபத்தில் நிறைந்திருப்பதாக அனுபவம் செய்து லேசாக ஆகி வானத்தின் பக்கம் பறந்து செல்லுங்கள். எப்போதும் போல் எப்படி மற்ற அபியாசங்களை செய்தீர்களோ அதுபோல் நீங்கள் விரும்பியவாறு அபியாசம் செய்யுங்கள். அதோடு கூடவே 11வது மற்றும் 10வது நாளுக்குரிய அபியாசங்களையும் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.